பிள்ளைகளாகிய நமக்கு அந்த கீஸை உபயோகிப்பதற்கு, ஆவிக்குரிய மண்டலங்களை செயற்படுவதற்கு கர்த்தர் அந்த கிருபையை கொடுப்பாராக. எப்படியாக தானியேலுக்கு அவருடைய நண்பர்களுக்கும் அந்த கிருபையை கொடுத்தாரோ வேதம் சொல்லுகிறது. தானியேல் அவர்கள் நண்பர்களும் எப்படியாக வாழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தார்கள். எந்த காரியத்திலும் தங்களை தீட்டுப்படுத்தக் கூடாது என்று அவர்கள் இதயத்தை தீர்மானம் பண்ணிக்கொண்டு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். நாங்கள் ரட்சிக்கப்பட்ட தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம் என்று சொன்னார். கர்த்தர் இந்த கிருபையை எங்களுக்கும் கொடுக்க வேண்டும். தானியேலுக்கும் அவருடைய நண்பர்களுக்கும் கொடுத்த தேவன் எங்களுக்கும் இந்த காரியத்தை கொடுக்க வேண்டும். நாங்கள் ஆவிக்குரிய மண்டலங்களை ஆபரேட் பண்ணும்படியாக, சரியான கீசை நாங்கள் உபயோகிக்கும்படியாக கர்த்தர் இந்த நாளிலிருந்து நம்மை அப்படியாக ஆசீர்வதிப்பாராக. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இது நமக்கு பிள்ளைகளுடைய அப்பம். இப்படியாக செயற்பட வேண்டும், நாங்கள் செயற்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனா பிசாசு தன்னை சேவிக்கிறவர்களை, தன்னுடைய ஊழியக்காரர்களை அந்த காரியத்தில் நன்றாக அவன் நடத்துகிறான். அவர்களும் நன்றாக அந்த காரியத்தை செய்கிறார்கள், சரியான கீசை உபயோகிக்கிறார்கள். என்ன காரியத்தை செய்தால் என்ன காரியம் நடக்கும் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். எங்களுடைய